மூவி சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூவிக்காக. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்டோரி உள்ளே போயிட்டோம். இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு போராகவே, என்னடா இது வெறும் 3 கேரக்டர் தான் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே தெரியல. ஏன்னா மூவி சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூவிக்காக. ட்ரெய்லர் பார்த்தோன்னே என்ன மம்மூட்டி இந்த மாதிரி ஒரு கேரக்டரான ரொம்ப நேரம் பார்த்துருந்தோம். எப்பயும் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மூவி, இப்போது பழைய மூவினே வச்சுக்கோங்களேன், சில படம்லாம் பார்க்கலாம், சில படம்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி போர் அடிக்கும், என்னடா இது பழைய மூவி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் மூவி பார்த்தோன்னே அந்த ஒரு ஃபீலிங்கே தெரியல, என்னடா இது பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஏன்னா ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்டோரி உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஒன்றும் இப்போ அந்த அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லலை, அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த சவுண்டு சொல்லணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. படம் அந்த 17th செஞ்சுரியில் இந்த மாதிரி அந்த கரெக்டாக அதே மாதிரி இருக்கா? கரெக்டாக இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, 100% எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா 17th செஞ்சுரியில் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஓகே, ஓவராலாக இப்போது பொறுத்த வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளோ 17th செஞ்சுரி அவ்வளோ டீப்பெல்லாம் போக மாட்டாங்க. பட் சவுண்ட் வைஸ், சாங்கு, பேக் எல்லாமே பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஃபீலிங், ஆர்ட் டைரக்டர்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஒரு 5 கேரக்டர் தான் இருக்காங்க, இல்லை 3 பேருக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது. ஒன்றும் சூப்பராக இருந்தது எல்லாமே. ஒரு 3 பேரை வச்சு இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காங்களே, அது கொஞ்சம் கூட ஏதாவது போர் அடிக்கலையா? என்னடா இது 3 பேரை வச்சு மூவ் பண்ணுற மாதிரி நிறைய படம் இருக்குது. ஆனால் அந்த இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு போராகவே, என்னடா இது வெறும் 3 கேரக்டர் தான் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே தெரியல. ஏன்னா அந்த 3 கேரக்டரே மொத்தம் அவ்வளோ இருக்க மாதிரி படம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போயிடுச்சு. ஒரு இடத்துல என்னடா லேக் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஒவ்வொரு டிரான்சிஷனும் பக்காவாக இருந்தது. டக்குன்னு ஒன்று முடியுமோ ஆடாவே தெரியல, எல்லாமே நீட்டாக ஸ்மூத்தாக இருந்தது. மியூசிக் பற்றி சொல்லுங்கள். அந்த படத்தில் மியூசிக் எல்லாம் பக்கா சார். எப்படின்னா அந்த காலத்து மியூசிக்கு அந்த லாஸ்ட் ஃபைனல் மியூசிக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா டீப்பாக அந்த இதுக்கே ஃபீல்டுக்கே போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஓகே.